முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா? கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்ட விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என வினவியுள்ளார். வேளாண் சட்டங்கள் CAA போல இதிலும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆதரவு தரப்போகிறாரா பழனிசாமி என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் காந்தியடிகளின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுலுக்கிக் கொள்ளும்படி இந்தியில் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக்கொண்டு இதை எதிர்க்க கூடவா தயக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினவியுள்ளார். திட்டத்துக்கான நிபந்தனைகள் எல்லாம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், நிதிக்கு மட்டும் மாநில அரசு பங்களிக்க வேண்டும் என்பதை அதிமுக எந்த எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொள்கிறதா? ஜெயலலிதா இதற்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர், வறுமையை ஒழித்த சாதனைக்கு தண்டனையாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என அவர் வினவியுள்ளார். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் எதற்கு? நான் கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.